நம்ம எல்லாம் எடுத்து என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? சீக்கிரம் முடிக்கணும். சொல்லுங்கள், என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? என்னங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? அதெல்லாம் நம்ம சபையில் வர நிறைய டீச்சர் வேறு இருக்கிறீங்க. டீச்சருங்க எப்போதும் என்ன பண்ணுவாங்களாம், மறுநாள் வந்து நேற்று என்ன கிளாஸ் எடுத்தேன்னு அப்படி கேட்பாங்க. சொல்லுங்கள், நேற்று என்ன கிளாஸு எடுத்தேன்? இந்த வேதாகம கல்லூரி அப்படி தான். என்ன எடுத்தோன்னு போனால் ஒருத்தர் பார்க்கணுமே, ஐயோ அப்படி ஒரு முழிப்பு இருக்கும். எல்லாம் உடனே நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க, எல்லாம் உடனே தூக்கி எல்லாம் தலையை குஞ்சிப்பாங்க. சரி, நம்ம என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் சொல்லுங்கள் பாருங்களா. பவுலின் ஜெபங்கள். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பவுலின் ஜெபங்கள். சரி, எல்லாம் சேர்ந்து படிப்போமா? இந்த வேதாகமத்தை யார் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு தங்கு தடையின்றி தமிழ் படிக்க வந்துடும். சொல்லுங்கள், தங்கு தடையின்றி என்ன பண்ண விடும்? தமிழ் படிக்க வந்துடும். எல்லாம் அந்த ப்ளே பண்ணுங்கள். 15லேருந்து எல்லாம் சேர்ந்து படிச்சுட்டே போவோம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலே உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோன் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை ஆகிய விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்லாமல் மறுமையிலும் பேற்று பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தருளினார். ஆமே. ரொம்ப கஷ்டம் இல்லை? படிக்கணும். ஆனால் சொல்லுங்கள், ஆனால் என்ன பண்ணணும்? படிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை, தமிழையும் சொல்லி கொடுங்க. தமிழ்நாட்டு பிள்ளைங்க தமிழ் நல்லா தெரியணும். தமிழை படிக்க வைக்க என்ன பண்ணிங்க? இங்கிலீஷ் மீடியம்னு இங்கிலீஷ் படிக்கிட்டோம். தமிழையும் நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்க வைக்கணும். அதுவும் வேத புத்தகத்தை எடுத்து என்ன பண்ணுங்க? பிள்ளைகளுக்கு கொடுத்து படிங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சொல்லணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஷேர் பண்ணிக்கிறியா? சரி, குரூப்பில். இப்போது நம்ம 15லேருந்து பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு வரோன்னா, ஒரு ஜெபம் பண்ணுறதுன்னா சொல்லும்போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு விசுவாசிக்கு 2 காரியம் ரொம்ப முக்கியம். திருப்பி ஒரு விசுவாசிக்கு 2 காரியம், 2 கண் இருக்கிற மாதிரி, 2 கை 2 கால் இருக்கிற மாதிரி விசுவாசிக்கு 2 காரியம் முக்கியம். என்ன சொல்கிறாரு? அவங்க விசுவாசிக்கவும் செய்யணும், பரிசுத்தவான்கள் மேலே அன்பும் என்ன பண்ணணும்? இருக்கணும். 2 நாள் இருக்கணும். விசுவாசமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். இந்த விசுவாசம், தேவன் மேலே விசுவாசம், பரிசுத்தவான் மேலே அன்பையும் குறித்து கேள்விப்படுற விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இடைவிடாமல் என்ன பண்ணணும்? ஜெபம் செய்யணும். ஜெபத்தை வந்து நம்ம எந்த காலகட்டத்திலையும் நிறுத்தவே கூடாது. என்ன ஜெபமானாலும் அதை தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், ஜெபத்தில் ஸ்தோத்திரங்கள் அதிகமாக இருக்கணும். ஜெபம் வந்து என்ன பண்ணுது? தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. சொல்லுங்கள், ஜெபம் வந்து தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தின்படி நம்ம ஜெபத்தில் பண்ணும்போது ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை வந்து என்ன பண்ணோம்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவிக்கிற ஆவியை எனக்கு தந்தரலன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள், தேவனை அறிஞ்சு கொள்ளணும். சொல்ல, எனக்கு இது வேணுங்க, மிக்சி வேணுங்க, கிரைண்டர் வேணுங்க, கார் வேணுங்க, இதெல்லாம் வேணுங்க கேட்குறோம். ஆண்டவரே, நான் உண்மை அறியணும். சொல்லுங்கள், நான் உண்மை அறியணும். அதற்கு எனக்கு ஞானத்தையும் தெளிவும் இருக்கிற ஆவியை எனக்கு என்ன பண்ணுங்க? தந்தரல வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? முதல்ல ஜெபம் பண்ணணுமா. ஆமென். பவுல் அப்படி தான் ஜெபம் பண்ணான். எடுத்தவொடனே கண்ணு போயிடுச்சு. கண்ணு போயிட்டவனை கூட என்ன பண்ணான்? நீ யார் அப்படின்னு கேட்டான். முதல் நீ யார், நீ யார், நான் என்ன செய்யணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் முதல். அப்போ முதல்ல வந்து
தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவை வேணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் போன வாரத்தில் 2 வாரம் 3 வாரம் பண்ணேன், நாம் நம்மை அழைத்ததினாலே நம்முடைய அழைப்பை குறித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், நம்முடைய அழைப்பை குறித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அழைப்பினால் உண்டாகிற நம்பிக்கை, நம்முடைய எதிர்காலத்தில் எப்பேற்பட்ட நம்பிக்கையை தேவன் வச்சிருக்கிறார், நம்பிக்கையை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். போன 2 வாரமாக எடுத்த பரிசுத்தவான்கிடத்தில் நமக்கு இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் 2 வாரமாக எடுத்துனுக்கிறேன். என்னன்னா அது சுதந்திரம்னா 2 பகுதி. தேவன் நமக்கு சுதந்திரராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம் இல்லை. அதுக்கப்புறம் போன வாரம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, சுதந்திரமாக என்ன பண்ணிக்கிறாரு, வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் என்ன பண்ணோம் பார்த்தோம். நம்ம எஜமானாக இருக்கிறோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம வந்து கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணோம், சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டோம். வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறபடினால் தேவனுக்கு வாரிசாக தேவனுடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரம் 19ஆம் வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்னென்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடத்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி, சொல்லுங்க, இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ அடுத்த ஒரு 19ஆம் வசனம் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணாராம், எழுப்பினாராம். கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம். இப்போ அந்த எழுப்பின போது ஒரு பெரிய வல்லமை வந்து என்ன பண்ணுது, செயல்படுது. வண்டர்ஃபுல் பவர், ஒரு பெரிய வல்லமை, பயங்கரமான வல்லமை. அந்த வல்லமை வந்து என்ன பண்ணுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன பண்ணுது, எழுப்பி அவரிடத்தில் நடத்த தமது பலத்த சத்தத்தின் வல்லமையின்படியே. அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின போது ஒரு வல்லமை வந்து செயல்பட்டது. இப்போ இந்த கிறிஸ்துவையும் இந்த மரித்தோரிலிருந்து உயிர் தொழுப்பும் போது நடக்கிற அந்த வல்லமையும் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின போது எப்பேற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு பவர் அந்த இடத்துல கிரியை செஞ்சதோ, அதே போல நான் சொல்றேன், நீங்க ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பண்ணுகிற ஜெபமானது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பித்த போது ஒரு வல்லமை செயல்பட்டது. அதே வல்லமை தான் உங்க ஜெபத்துக்கான பதிலையும் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொண்டு வரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. இப்போ அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறலாகிய நம்மிடத்தில், சொல்லுங்க, விசுவாசிக்கிறலாகிய நம்மிடத்தில் மகா மேன்மையான மகத்துவத்தை, இந்த வல்லமையின் மகத்துவம் மேன்மை இன்னதென்று நீங்க அறியும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ வந்து பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோன் உயிர்ப்பித்த போது ஒரு பெரிய வல்லமை செயல்பட்டது. சொல்லுங்க, ஒரு பெரிய வல்லமை செயல்பட்டது. அதே போல ஜெபத்தில் பாருங்க, நீ விசுவாசத்தோடு இயேசுவை உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து நினைச்சு நீ வந்து விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணும்போது அதே வல்லமை உன் ஜெபத்துக்கான பதிலையை என்ன பண்ணும், கொண்டு வந்துடும். சொல்லுங்க, அதே வல்லமை உன் ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வரும். முதல்ல பார்க்குறேன், இந்த வல்லமை, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து ஒரு வாரத்தை சொல்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு சில டிஃப்ரெண்ட்டோடு வச்சு சொல்கிறேன். முதல் பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பின் வல்லமைன்னு ஒன்று இருக்குது. சொல்லுங்கள், கிரியேஷன் ஃபோர்ஸ், சிருஷ்டிப்பின் வல்லமை. சிருஷ்டிப்புன்னா கர்த்தர் பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்தார், நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், மகா மலைகளையும் மகாவிதமான சமுத்திரங்களையும் என்ன பண்ணார், சிருஷ்டித்தார். மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்தார், மிருகங்களையும் பறவைகளையும் நீர்வாழ் ஜந்துகளையும் என்ன பண்ணுறாரு, சிருஷ்டித்தார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, மாறாத பிரமாணங்களை வைத்தார், மனுஷனை சிருஷ்டித்தார். இப்படி சிருஷ்டிப்பை பார்க்க பார்க்க அது வந்து தானா நடக்கல, ஏதோ ஒரு வல்லமை தான் என்ன பண்ணுது, இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சுது. சொல்லுங்க, ஏதோ ஒரு வல்லமை தான் என்ன பண்ணுது, இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அப்போ சிருஷ்டிப்புன்னு சொல்லும்போது சிருஷ்டிக்கிறது சும்மா சிருஷ்டிக்க முடியாது, அதுக்கு ஒரு பெரிய வல்லமை. ஆமென்.
இப்போ பாருங்கள், சினிமா எடுக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, கிரியேஷன். என்ன பண்ணுவாங்க? கிரியேஷன். அதாவது அவங்கள உருவாக்குறாங்க, படைப்பாளி, படைத்தார். இந்த கிரியேஷன் யார் பண்ணுறாரு? ப்ரொடியூஸ் யார் பண்ணுவார்? அந்த கிரியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவைப்படுறார். அவர் என்ன பண்ணுறார்? பணத்தை போடுறவர். பணத்தை போட்டு ஒரு டைரக்டரை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? படமாக எடுத்து நிறைய பொருட்செலவில் அது என்ன பண்ண படைப்பாக மாற்றுறார். என்ன பண்ணுறாரு? படைப்பாக மாற்றுறார். அதே போல் பாருங்கள், அதை மாதிரி அதை வச்சு இதை வச்சு தான் காப்பி ஒன்று சொல்கிறாங்க. இந்த உலகத்தை படைப்பாக மாற்றும் போது ஏராளமான ஒரு வல்லமை, மிகப்பெரிய வல்லமை செயல்பட்டது. அந்த வல்லமையை நினச்சி கூட பார்க்கவே முடியாத அவ்வளோ பெரிய வல்லமை செயல்பட்டது. சரி, அந்த வல்லமையை என்ன பண்ணிட்டான்? அந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான்? மேலேருந்து கீழே இறங்கி அவர் சிருஷ்டிப்பையே தாறுமாறாக்கிட்டான். ஒழுங்கின்மை ஆக்கிட்டான், கரடு முரடாக்கிட்டான். ஒளியாக இருந்ததை இருளாக என்ன பண்ணிட்டான்? மாற்றிட்டான். மக்களை எல்லாமே பண்ணிட்டான். என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோயே என்ன பண்ணான்? சிருஷ்டிப்பே என்ன பண்ணான்? அவன் நாசப்படுத்திட்டான். அவன் என்ன பண்ணுறான்? நாசப்படுத்திட்டான். அப்போ அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டான். யாருங்க? சாத்தான். சரி, அடுத்தது இன்னொரு வல்லமை, இதை காட்டிலும் இன்னொரு வல்லமை இருக்குது. அது என்ன வல்லமை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாவத்தினுடைய வல்லமை. இந்த பாவத்தினுடைய வல்லமை. பாவம் இந்த உலகத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாவத்தின் வல்லமை என்னன்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சபடினால இந்த பாவம் எல்லா மனுஷனுக்குள்ளே வந்துடுச்சு. சொல்லுங்கள், எல்லா மனுஷனுக்குள்ளே வந்துடுச்சு. அது மாத்திரமில்ல, பாவம் வந்தது மட்டும் இல்லை, பாவம் எல்லா விதமான சீர்கேடுகளையும் நாச மோசங்களையும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுச்சு? கொண்டு தொலைச்சிச்சு. இந்த பாவத்துக்கு தப்புனவன் ஒருவனும் என்ன பண்ண முடியாது? இல்லவே இல்லை. எல்லாம் என்ற அந்த பாவ வலையில் மனுஷன் என்ன பண்ணுறான்? சிக்கிக்கிறான். ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எல்லாரும் பாவியாகி எல்லாரும் தேவ மகிமை அற்று என்ன பண்ணுறாங்க? ஒரு அபாக்கியவாதியாக நிற்கிற அளவுக்கு இந்த பாவத்தின் வல்லமை, இந்த நெகட்டிவ் வல்லமை எல்லாரையும் மாற்றி என்ன பண்ணுச்சு? போட்டுடுச்சு. என்ன சொல்லுங்க? எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு? மாற்றி. இந்த பாவத்தின் காரணமாக எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சு? மரணமும் என்ன பண்ணுச்சு? வந்துடுச்சு. சொல்லுங்கள், பாவத்தின் காரணமாக என்ன பண்ணுது? எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு? மரணமும் வந்துடுச்சு. இந்த மரணத்துக்கு தப்புனும் ஒருவனும் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் என்ன பண்ணுது? மரணமும் மரணத்தையும் வல்ல. அப்போ ரெண்டு விதமான வல்லமை, ஒன்று சிருஷ்டிப்பின் வல்லமை, ஒன்று பாவத்தின் வல்லமை. சரி, இந்த ரெண்டு வல்லமையை காட்டிலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பெருசு. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை பெருசு. என்னன்னா, இப்போ சிருஷ்டிப்பை நாசப்படுத்திட்டான். தேவன் என்ன பண்ணாரு? அந்த சிருஷ்டிப்பை சரி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பாவத்தின் வல்லமை, இந்த பாவத்தின் வல்லமையை என்ன பண்ணாரு? இதை காட்டிலும் ஒரு பெரிய வல்லமை கொண்டு தேவன் என்ன பண்ணார்? ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு வந்தார். சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை. சிருஷ்டிப்பை நாசப்படுத்தினான், மனுஷனை பாவத்துக்குள்ளா மாத்திட்டான், மரணத்துக்குள்ளா கொண்டு வந்துட்டான். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார் பாருங்க. அந்த உயிர்த்தெழுந்ததை அவனால் என்ன பண்ண முடியல? தடுத்து நிறுத்தவே முடியல. ஹல்லேலூயா. விளங்குதாப்பா? இன்னைய வரைக்கும் எப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? மரித்து என்ன பண்ணாங்க? முடியாத போயிட்டாங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, நரகத்தை ஜெயித்து, அப்போ எல்லா வல்லமையிலும் மிகப்பெரிய வல்லமை எதுனா உயிர்த்தெழுந்த வல்லமை. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த பவர், அந்த பவர் இருக்குது பாருங்க. பாருங்க, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு இருக்குது. என்னது கிராவிடேஷன்? புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசை எல்லாம் இல்லை. இந்த ஒரு நம்ம விமானி ஒருத்தர் போயிட்டு என்ன பண்ணார்? ஒரு பல நாளாக இந்த ஸ்பேஸில் போயிட்டு வந்தார். ஸ்பேஸில் போயிட்டு வந்தோன்னா அங்கே ஸ்பேஸில் என்ன இருக்காதுங்க? புவியீர்ப்பு விசை இருக்காது. எல்லாம் அங்கே போடணும், எல்லாம் மிதக்கி நிற்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மிதக்கி நிற்பாங்க. அவர் கீழே இங்கே இறங்கி வந்துட்டார். கீழே இறங்கி வந்துட்டு ஒரு 7 நாள் டெஸ்ட்லாம் வச்சாங்களாம். அவர் 7 நாள் டெஸ்ட்டு வச்சு இங்கே கீழே இறங்கினோன்னா ஸ்பேஸில் நடக்க சொல்ல எல்லாம் ஒரு மாதிரி நடப்பாங்க, இப்படி இப்படி நடப்பாங்க. அவர் கீழே இறங்கணும் இப்படி இப்படின்றாங்க. அது கீழே இறங்கணும்னு என்ன பண்ணுறாங்க? கால் இப்படி போடுறாங்க. ஒரு நாள் செல்ஃபோனை தூக்குனாராம் பாரு, அவ்வளோ வெயிட்டாக இருக்குதான். ஏன்னா புவியீர்ப்பு விசை பற்றியா. சில நேரத்தில் லேப்டாப் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே மிதக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம்? அந்த லேப்டாப்பை கையிலேருந்து விட்டார். அப்புறம் தொம்முன்னு கீழே வந்துச்சான். அப்போ தான் அவர் தான் அந்த ஸ்பேஸு இங்கே என்னதுங்க இருக்குது. அப்போது கவனிங்க, ஒரு பக்கம் வரைக்கும் இந்த புவியீர்ப்பு விசை இழுக்குது. இந்த புவியீர்ப்பு விசைக்கு மேலாக ஒரு விசை இருக்குது. அதுதான் விமானத்தை என்ன பண்ணுது? டாப் அப் பண்ணுற ஒரு விசை, உந்து விசை. அது என்ன பண்ணுது? அந்த விமானத்தை இழுக்கலையா? இழுக்குது. ஆனால் அந்த விசையை காட்டில் ஏராளமான இன்ஜனை போட்டு பெட்ரோலை போட்டு அவன் சுற்றுற இதில் பார்த்தீங்கன்னா
கிலோ கிலோ கணக்காக இருக்கிற டன்னு கணக்காக இருக்கிற அந்த விமானம் தான் வந்து ஜோராக என்ன பண்ணுது, பறக்குது. அப்போ அந்த விமானத்தை இழுக்கலையா, அந்த புவியீர்ப்பு விசையோடு மேலான விசை செயல்படுறதுனால தூக்குது. அதான் சொல்ல, பாவம் வல்லமை என்ற விசையை காட்டிலும், பிசாசு அந்த விசையை காட்டிலும், இந்த என்ன சிருஷ்டிப்பை நாசப்படுத்தின விசையை காட்டிலும், பவரை காட்டிலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ரொம்ப பெருசாகிறபடினால இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பிசாசு என்ன பண்ணல, மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த இயேசுவை இனி என்ன பண்ண போறல, மரிக்க செய்யறது கிடையாது. மரணத்தை அவர் ஜெயித்துட்டாரு, கல்லறையை திறந்துட்டாரு. இனி மரணம் என்ன பண்ண முடியாது, அது ஒரு பெருசாக என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை தான் எல்லா வல்லமையிலும் பெரிய வல்லமை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் இயேசுவை விசுவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் எப்படி வரமா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை தான் சொல்ல வர, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கும் போது அந்த ஒரு நாளும் தோத்து போகலை. இயேசு மரித்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணல, இன்னை வரைக்கும் மரிக்கலை, இன்னைக்கும் ஜீவிக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து என்ன பண்ணுது, இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டிருக்குது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் தான் உங்களை பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்குது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஒரு அற்புதமாக எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுது, மாற்றிக்கொண்டு வருகிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே உயிர்த்தெழுந்த வல்லமை தான் உங்கள் ஜெபத்துக்கான பதிலெல்லாம் கொண்டு வர போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் மனக்கண்கள் திறக்கும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் என்ன பண்ணுங்க, கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, தேவன் என்ன பண்ணாராம், அவர் மரண உபாதையின் கட்டை என்ன பண்ணாராம், அவிழ்த்தாராம். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையை எப்படி ஜெயிச்சுது அப்படி என்று சொல்லும்போது, ஹல்லேலூயா, 2:24 தானே. தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவரை மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. இப்போ இயேசு மரிச்சிட்டாரு. அவருடைய பாவத்துக்காக மரிச்சிக்கல, நம்முடைய பாவத்துக்காக மரிச்சிட்டாரு. இந்த மரணம் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு உபாதை. மரணம் வந்து என்னதுங்க, ஒரு உபாதை. இந்த உபாதையின் கட்டை என்ன பண்ணாரு, தேவன் என்ன பண்ணார், அவிழ்த்தார். சொல்லுங்க, அவிழ்த்து என்ன பண்ணாரு, அவரை வந்து எழுப்பினாரு. அவரை எழுப்புனதுனால வேதம் சொல்லுது, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. அவரை மரணம் என்ற சக்தி கட்டி வைக்க முடியவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் மத்தியில் செயல்பட்டபடினால மரணத்தின் சக்தி கட்டப்பட்டு இருக்க பாசிபிலிட்டி இல்லை. பாசிபிலிட்டி இல்லை மட்டுமில்ல, அவர் கட்டப்பட முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை விசுவாசிக்க என்ன உண்டனா, இந்த சாவுக்கு ஏதான இந்த காரியங்கள், வியாதியோ நோவோ பிரச்சனையோ போராட்டமோ இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணோம், இந்த வியாதி வந்து கட்டப்படும். மனுஷனை நல்லா செயல்படுகிற மனுஷனை ஒடுங்கி வச்சிரும், நல்லா ஓடி ஆடி கொண்டு இருக்கிறவனை மடக்கி பிடிச்சிரும். ஆனால் இந்த உயிர்த்தெழுத வல்லமை என்ன தெரியுமா பண்ணோம், அவனை எந்த விதத்தில் இந்த மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து விட்டுரும். அவிழ்த்து விட்டு அவனை கட்டுறதுக்கு என்ன பண்ணாது, இடம் கொடுக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது இயேசுவுக்கு என்ன நடந்ததோ உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இயேசு முன்பு உயிர்த்தெழுந்தார். நம்மளும் ரொம்ப நாளாக அங்கே வந்து என்ன பண்ண போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல போனால் கூட ரொம்ப நாள் அங்கே கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த கட்டை அவிழ்த்து என்ன பண்ணுவார், நம்மளையும் தூக்கி எடுத்துருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்க சொல்லக்கூட நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மரணத்தின் சக்தி, பிசாசின் சக்தி, வியாதியின் சக்தி, எல்லா சக்தியும் நம்ம வாழ்க்கையில் சரீரத்தில் செயல்படாத விடாதபடி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுது, அப்போ நம்மளை என்ன பண்ணுது,
சரி செய்கிறதா இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது 27 இடத்துல படிங்க. அது 27. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை என்ன பண்ண மாட்டீர், காண மாட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் என்ன பண்ணுவீர், நிரப்புவீர் என்று சொல்லி இருக்கிறானே. இதை பாருங்க, இது சொல்றார். ஏன் இதை முன்னறிவிச்சிருந்தானா தாவீது. இதை சொல்லுங்க, என்ன பண்றான், இதை என்ன பண்ணானா, முன்னறிவிச்சிருந்தானா. 16வது சங்கீதத்தை எடுத்து படிங்க ஒரு நிமிஷம். 16வது சங்கீதம் யாராவது எடுத்து படிங்க. இதே வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இது இந்த புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல கோட் பண்ணுது, எபிரேயர்ல கூட கோட் பண்ணுது ஒரு இடத்துல. 16வது சங்கீதம் எடுத்து படிங்க யாராவது ஒருத்தர். 16. தேவனே என்னை காப்பாற்றும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். 10ஆம் வசனம் சொல்லுங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவான்கள் அழிவை என்ன பண்ண மாட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சன்னிதானத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலபரிசத்திலே நித்திய பேரின்பமா. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாய் பாடுறான். என்ன, என் ஆண்டவரை நீர் பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தர் அழிவை நீ என்ன பண்ண மாட்டீர், காண ஒட்டீர். அவருக்கு என்ன பண்ண, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி அவரை உமது சமூகத்தில் பலபரிசத்தில் கொண்டு வந்து ஆனந்த சந்தோஷமா இருக்க செய்வீர் என்று முன்னறிவிச்சான் தாவீது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதை தான் இந்த இடத்துல என்ன பண்றாரு, பேதுரு என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க, இயேசுவை எப்படி பாதாளத்தில் விடாம, அவருடைய சரீரம் மக்கி அழிவு போக விடாம, அதை உயிரோடு கூட எழுப்பி தேவனுடைய வலபரிசத்தில் கொண்டு வந்து அவருக்கு நித்திய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை எப்படி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தந்ததோ, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க சரீரத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ஒருவேளை பாருங்க அவன் குஷ்டரோகம் பிடிச்சி உடம்பெல்லாம் புண்ணு, யாருக்கு, யோபு. அப்போ அவன் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான், இந்த தாவீது தோன்ற சீர்க தரிசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணியிருப்பான். உமது பரிசுத்தர் அழிவை நீ என்ன பண்ண மாட்டீர், காண மாட்டீர். உமது பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறது, இப்படியா சாவது உங்களுக்கு திட்டம் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ ஜெபம் பண்ணினா, தேவரீர் கிறிஸ்துவை நீர் மரித்தோலிருந்து எழுப்பினீர், அவருடைய பரிசுத்தன் அழிவை நீ காணலை, பாதாளத்தில் விடலை, ஆண்டவரே நீர் என்னையே நீர் அப்படி செய்கிறீர். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கிறீங்க, இயேசுவுக்கு எதை செஞ்சாரோ அதையே உங்களுக்கு செய்வாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இததான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க யாராவது ஒருத்தர். 8ஆம் அதிகாரம் 11. 8ஆம் அதிகாரம் 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். திரும்ப இந்த வசனம் படிக்கிறோம். ஏன்னா இயேசுவை எப்படி மரித்தோரிலிருந்து எப்படி எழுப்பினாரோ அதே ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆவி, உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. அவரும் என்ன பண்ணுவாரு, உங்க சரீரங்களை அப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு உயிரடைய பண்ணுவாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அப்ப இருந்த வல்லமை இப்ப இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் சொல்றேன், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களுடைய சரீரம் ஒவ்வொரு உறுப்பும் சாகாதுங்க, ஆண்டவர் உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வியாதி எனக்கு வராது, திகில் எனக்கு வராது, பயம் எனக்கு வராது, பொல்லாப்பு வராது, சுகர் வராது, பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் வராது, மாலைக்கண்ணு வராது, மஞ்சக்காமலை வராது. ஏன், என் சரீரத்தை உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுது, என்ன ஒவ்வொரு நாளும் எனக்கு சுகத்தை கொடுக்கும்படி, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி, உயிர் அடைய செய்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவ்வளோ பெருசு. உங்க சரீரத்தை என்ன பண்ணாது, சட்டுன்னு சாகிறதுக்கு விடவே விடாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 38ஆம் வசனம் படிங்க. அதிலே 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார்,
இதற்கெல்லாம் நாங்கள் என்னதுங்க சாட்சிகளா இருக்கிறோம். சொல்லுங்க, இந்த இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு? எழுப்பினார். இப்ப பாருங்க, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சி. அந்த அப்போஸ்தலர் காலத்திலே அந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதற்கு சாட்சியா இருந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் சாட்சிகள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார் அப்படின்னு சொல்லி தான் நாம தான் என்ன பண்றோம்? எல்லா ஜனங்களுக்கும் சாட்சிகளா சொல்றோம். நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சாட்சி சொல்ல நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கையில பெருசா மாறும். எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே இயேசுவை எழுந்தார், அவர் மரித்தில்லை, அவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று அப்போஸ்தலர் எப்படி பலமாய் சாட்சி கொடுத்தார்களோ, நீங்களும் என்ன பண்ண பலமா இயேசுவின் உயிர்த்தெழுதலை சாட்சி இட நான் சொல்றேன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ண உங்க வாழ்க்கையில செயல்படும். உங்க ஜெப வாழ்வில் என்ன பண்ணாங்க? செயல்பட ஆரம்பிக்கும். விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இவன் சொல்றான், ஜீவாதிபதி அவரை. ஜீவாதிபதி இயேசு யாருங்க? ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. அவர் நீங்க கொலை செஞ்சீங்க, ஆனா தேவன் என்ன பண்றாரு? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சொல்லுங்க, அவரை தேவன் என்ன பண்ணாரு? அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சியிட்டது போல நீங்களும் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று நீங்க சொல்லி அவருக்கு சாட்சிகளா இருக்கும் போது நான் சொல்றேன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அட்லீஸ்ட் ஜெப வாழ்விலையாவது என்ன பண்ண கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுக்கு நான் சாட்சி. என் வாழ்க்கையில் இருக்கிறாரு, அவர் இன்னும் ஜீவிக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்ணால பார்க்க முடியல, தொட முடியல, ஆனா உள்ளத்துல சொல்லுது இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த வேதம் சத்தியம், அந்த உண்மை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுந்தார் சொல்லும் போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்குங்க. அல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. 3:26 படிங்க அப்படியே. 3:26. உங்களால் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது அவர் உங்களிடத்துக்கே என்ன பண்ணாரு? நான் சொல்றேன் பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கும் போது என்ன சொல்ற? அவர் உங்களை பொல்லாங்கிலிருந்து விலக்கப்படுவீங்க. உங்களை எல்லா பொல்லாங்கிலிருந்து சொல்லுங்க, எல்லாம் பொல்லாங்க, பிசாசு பொல்லாங்க. அவன் பொல்லாங்க செய்யறதுக்கு என்ன பண்றான்? தீவிரத்து இருக்கிறான். ஆனா சொல்றேன், உயிர்த்தெழுதலை நீங்க விசுவாசிப்பிக்கும் போது, இயேசு மரித்தோர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவை எப்படி உயிரோடு கூட எழுப்பிதோ, உங்களையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கபடி. சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணுவாரு? உங்கள் வாழ்க்கையில் இனி பொல்லாங்கு கிடையாது, ஆனா ஆசீர்வாதம் இருக்குது. இருந்தா வருஷம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்? அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறபடியினால என்னை ஆசீர்வதிக்கும்படி என் வாழ்க்கையில் அவர் கடந்து வந்திருக்கிறாரு. அன்றைக்கு அனுப்பினாரு தேவன் இந்த இயேசுவை. இன்றைக்கு என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பொல்லாங்குக்கு இடம் கிடையாது, பிரச்சனைக்கு இடம் கிடையாது, போராட்டத்துக்கு இடம் கிடையாது, நிந்தைக்கு இடம் கிடையாது. ஏன்? எல்லா பொல்லாங்கிலிருந்து என்னை விலக்கி நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்தது மட்டும் இல்லை, தேவன் என்ன பண்ணுறாரு? என்னிடத்தில் அனுப்பி இருக்கிறாரு. இந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவான்? இயேசு செத்துட்டான்னு நினச்சிருக்கிறாங்க. இயேசு செத்து இல்லைங்க, அவர் உயிரோடு எழுந்துட்டார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை சாக விடலை, மரணத்தில் கட்டப்பட விடலை. அவர் என்ன பண்ணார்? சில நேரத்தில் அந்த அப்பா அம்மாங்கெல்லாம் முடியாத காலத்தில், ஐயோ என் பிள்ளைய அனாதையாக விட்டு போகிறேனே, என் பிள்ளைகளுக்கு யார் உதவி செஞ்சா அப்படின்னு சொல்லி கதறுவாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? நம்ம மேலே அவ்வளோ ஆசையாக இருந்ததுனால தேவன் பட்ட, எப்பா நீ மரணத்தில் இருந்தால் எப்படி உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு அவரை உயிரோடு கூட எழுப்பி அனுப்பிச்சிட்டார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்து, எப்பெல்லாம் உயிர்த்தெழுதன் வல்லமையை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்க, அந்த வல்லமை செயல்படும். அந்த வல்லமை செயல்படும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த பொல்லாப்புக்கு இடம் கிடையாது, நாச மோசத்துக்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. நோவுக்கு இடம் கிடையாது, பலிக்கு இடம் கிடையாது, வேதனைக்கு இடம் கிடையாது, கடனுக்கு இடம் கிடையாது, துன்பத்துக்கு இடம் கிடையாது. ஆசீர்வாதம் தான் வரும் மேல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆசீர்வாதம் வரும். இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் சொன்ன பிரச்சனை உன்னை விட்டு தூரம் போயினே இருக்கும். பிரச்சனை உனக்கிட்ட வரவே வர, பொல்லாங்கிலிருந்து விலக்கிடுவார், பிரச்சனையிலிருந்து எடுத்து விடுவார் உன்னை. எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா ஒரு ஆமே?